9 ஆகஸ்ட் 2026 ஆண்டின் பொதுக்காலம் 19ஆம் ஞாயிறு. இன்றைய நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 14, இறை வசனங்கள் 22 33 முடிய. அக்காலத்தில் இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கரைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியை இறையிட வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார். அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலைவு சென்று விட்டது. மேலும் எதிர்காற்று அடித்துக் கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலகழிக்கப்பட்டது. இரவின் 4ஆம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதைக் கண்டு சீடர் கலங்கி ஐயோ பேய் என அச்சத்தால் அலறினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெருங்காற்று வீசியதையும் கண்டு அவர் மூழ்கும் பொழுது, ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளில் இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிக்கபடியாகும். வாரத்தின் முதல் நாளன்று நமக்கு இந்த வாரத்தில் இருக்கின்ற அனைத்து விதமான வேண்டுதல்களையும் உங்களுக்காக என்னுடைய திருப்பலியில் ஆண்டவரிடத்தில் வைத்து செபிக்கின்றேன். இதற்கு ஆண்டவருக்கு முன்பாகவும் உங்கள் ஒவ்வொரு நலனுக்காகவும் செபிக்கின்றேன். இந்த காணொளி மூலமாக காண வரவிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய தேவைகளையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். பிரியமான நாம் கேட்ட நற்செய்தி பகுதியானது நம்முடைய அன்றாட வாழ்க்கையின் யதார்த்தத்தை அப்படியே பிரதிபலிக்கின்ற ஒரு கண்ணாடி. ஏற்கனவே கடந்த வாரத்தில் வந்த ஒரு நற்செய்தியாக இருந்தாலும் நம் வாழ்வில் எதிர்பாராமல் வருகின்ற ஒவ்வொரு துன்பங்கள், வியாதிகள், பொருளாதார நெருக்கடிகள் போன்ற புயல் காற்றம் தந்தளிக்கின்ற பொழுது இயேசு நமக்கு மாபெரும் கொடுக்கின்ற ஒரு விசுவாச அழைப்பு தான் என்ற நற்செய்தி வாசகம். இதை மீண்டும் கேட்பதினாலும் அதை தியானிப்பதிலும் நாம் பெருமைப்பட வேண்டும். நட்சத்திர தொடக்கத்தில் இயேசு சீடர்களை படகேறி செல்ல கட்டாயப்படுத்துகிறார் அல்லது முடக்கினார் என்று வாசிக்கிறோம். ஏன் இயேசு சீடர்களை போக சொல்கிறார்? 5000 பேர் உணவருந்தி அந்த புதுமையின் பெருமையில் சீடர்கள் மூழ்கி இருந்தனர். அந்த ஒரு புகழ்ச்சியிலிருந்து அவர்களை விடுவித்து நம்பிக்கையின் அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்ல இயேசு விரும்புகின்றார். அதனால்தான் அவர்களை முதலில் போக சொல்கின்றார். அவர்கள் சென்று அந்த படகு நடுக்கடலில் அலைகளால் அலகழிக்கப்படுகிறது. பல நேரங்கள் நாம் இறை வழியில் நடக்கின்ற பொழுது நம்முடைய குடும்பத்திலோ வாழ்விலோ புயல்கள் பேசலாம். நான் கடவுளுக்கு உண்மையாகத்தானே இருந்தேன், எனக்கு ஏன் இந்த ஒரு சோதனை, நான் என்ன குறை வைத்தேன், யாருக்கு என்ன கெடுதல் செய்தேன் என்று பல கேள்விகள் நம்மிடத்தில் இருக்கின்றன. புயல்கள் நம்மை அழிப்பதற்காக அல்ல, நம்மை விசுவாசத்தை புடமிடுவதற்காக என்பதை உணர வேண்டும். ஆனால் பல நேரங்கள் நாம் அதை உணர்வதில்லை. ஆண்டவரை நாம் சபிக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையை நினைத்து நாம் வெறுப்பு உண்டாக்கின்றோம். ஏன் எனக்கு மட்டும் இது நடக்க வேண்டும் என்று பல கேள்விகளுடன் கேட்டு நம்முடைய மனதை சஞ்சலப்படுத்துகின்றோம். அந்த ஒரு நிலையில் இரவிலுடைய 4ஆம் ஜாமத்தில் விடியற் காலை ஒரு 3 6 மணிக்குள் இயேசு அந்த புயலின் மத்தியில் அவர்களை நோக்கி நடந்து வருகிறார். இருள் சூழ்ந்த அந்த மனித பலம் இழந்த அந்த ஒரு நேரத்தில் கூட
இறைவனுடைய கரமானது அவர்களுக்கு ஒரு புதுமையை செய்ய விழைகின்றது. சீடர்களானால் அவரை கண்டு பயந்து பேய்கின்று அலறுகிறார்கள். ஏன் தெரியுமா? புயலினுடைய நடுவில் தங்களுக்கு பழகிய அந்த கடல் அலைகளின் வழியே இயேசு வருவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அவர்களிடத்தில் இல்லை. இயேசு கண்டிப்பாக வரமாட்டார் என்று அவர்களுடைய எண்ணத்தில் மூழ்கி இருந்தார்கள். நாமும் நம்முடைய வாழ்வின் துன்பங்களின் பொழுது இயேசுவை அடையாளம் காண தவறுகின்றோம். அப்பொழுது இயேசு பேசுகின்ற வார்த்தை தான் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது. நற்செய்தி வாசகம் இந்த ஒரு வார்த்தையுடைய வாழ்க்கையில் அவ்வப்பொழுது இறைவன் சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றார். நாம் தான் கேட்பதில்லை. துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள். நான் தான் கிரீக்கு மொழிகளில் பார்க்கின்ற பொழுது ஈகோ இமி என்பது சொல்வார்கள். இந்த ஈகோ இமி என்பது நான் இருக்கிறேன் என்பது. மோசேக்கு இறைவன் விடுதலை பயணத்தை காட்சியளிப்பதை நினைவில் கொள்வோம். அப்பொழுது நீ யார் என்று அவர்கள் கேட்ட என்ன சொல்லலாம் என்று கேட்கின்ற பொழுது இருக்கின்றவர்கள் இருப்பவர் நான் தான் என்று கூறுகிறார். அந்த ஈகோ இமி தான் நான் இருக்கிறேன். இயற்கையையும் உங்கள் புயலையும் கட்டுப்படுத்துகின்ற பிரபஞ்சத்தின் கடவுள் உங்களோடு இருக்கிறார் என்பதை தான் நாம் உணர வேண்டும். இது ஒரு நிகழ்காலம் அல்ல. நிகழ்காலம் மட்டுமல்லாமல் அனைத்து காலத்தையும் இறைவன் பொருத்தி நான் அனைத்து நேரத்திலும் இருக்கிறேன் என்று குறிப்பிடுகின்றார். அதுதான் நான் இருக்கிறேன். இந்த ஒரு நேரத்தில் நம்முடைய பேதருடைய துணிச்சலை பார்க்க வேண்டும். அந்த துணிச்சலோடு அவருடைய விசுவாச குறைவையும் நாம் சிந்திக்க வேண்டும். ஆண்டவரே, நீதான் என்ற நானும் தண்ணி நடந்து வரலாமா என்று கேட்கின்றார். இயேசு வா என்று குறிப்பிடுகின்ற அந்த வார்த்தையை நம்புகின்றார் பேதுரு. இறங்குகின்றார், தண்ணீர் மீது நடக்கின்றார். இயேசுனுடைய வார்த்தையை நம்பி படகை விட்டு இறங்கி நடக்கின்ற அந்த ஒரு அற்புதத்தை பேதுருவால் காண முடிகிறது. ஆனால் அந்த ஒரு பயணத்தை இயேசுவை அவர் நோக்கி நடக்கின்ற பொழுது இருந்தது. திடீரென்று காற்றினுடைய வேகத்தை கண்ட பொழுது, கடலுடைய அலைகளை கண்ட பொழுது அவனுடைய நம்பிக்கை குறைகின்றது. அஞ்சுகின்றான். உடனடியாக மூழ்க தொடங்கின்றான். பார்வை இயேசின் மீது இருந்தவரை அவன் இயற்கையை வென்றான். எப்பொழுது அந்த பார்வை சூழ்நிலைகள் மீது திரும்பியதோ பேதுரு மூழ்குகின்றான். நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு சவால்களிலும் நம்முடைய இயேசுடைய வாக்குறுதிகளை பார்ப்பதை விட்டுவிட்டு நம்முடைய பிரச்சனைகளின் பிரம்மாண்டத்தை பார்க்க தொடங்குகின்றோம். அதுவே நம்முடைய வீழ்ச்சிக்கு மிக முக்கிய காரணம். அனைத்து நம்முடைய நடப்பதையே நினைத்து சஞ்சலப்படுத்துகின்றோம். ஆனால் ஆண்டவர் உடனே வருவார், நம்மை நோக்கி வருகின்றார். பேதுரு மூழ்கிய பொழுது அவனுடைய நீண்ட ஜெபங்கள் செய்யவில்லை. ஆண்டவரை என்னை காப்பாற்றும் என்ற 3 வார்த்தையில் இறைவனுடைய கரம் அவனை சென்றடைந்தது. இயேசு உடனே தன்னுடைய கையை நீட்டி அவனை பிடித்துக் கொண்ட என்பதை தான் நற்செய்தி வாசிக்க கேட்டோம். நம்முடைய நம்பிக்கை பலவீனம் அடைந்து நாம் பாவத்திலோ அல்லது சோகத்திலோ மூழ்குகின்ற பொழுது நாம் செய்ய வேண்டியது எல்லாம் இந்த ஒரு சிறிய ஜெபம்தான். ஆண்டவரை என்னை காப்பாற்றும். இயேசு நம்மை நியாய தீர்க்காமல் உடனடியாக தன்னுடைய இரக்கத்துடைய கரத்தை நீட்டி நம்மை தூக்கி விடுவார். படகில் ஏறியதும் காற்று அடங்குகின்றது. சீரக அவரை இறைமகன் என்று போற்றி ஆராதிக்கின்றனர். ஆகவே பிரியமானவர்களே, இந்த ஒரு நிலையில் தான் நாம் வாழ வேண்டும். வாழ்க்கையை ஒரு நிமிடம் சிந்தித்து பார்ப்போம். இன்று எனக்கு இருக்கின்ற புயல்கள் என்ன? என்னை சூழ்ந்திருக்கின்ற பிரச்சனைகள் தான் என்ன? இந்த சூழ்நிலைகளின் மத்தியிலும் நான் ஆண்டவரை நோக்குகின்றேனா? அல்லது என்னுடைய சூழ்நிலைகளை மட்டும், என்னுடைய பிரச்சனைகளை மட்டும் என்னுடைய கவனத்தை செலுத்துகின்றேனா? ஆண்டவரை நோக்கி நம்முடைய கண்களை திறப்போம். நம்முடைய நம்பிக்கையை அதிகரிப்போம். இறைவன் மீது நாம் பார்வை வைக்கின்ற பொழுது நம்முடைய குடும்ப பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், நோய்கள் என்ற எந்த எதிர்காற்று வந்தாலும் நாம் பயந்து போக மாட்டோம். புயலை விட பெரியவரான இயேசுவை நோக்கி நம்முடைய விசுவாசத்தை வைக்கின்ற பொழுது அவர் நம்மை பார்த்து கொள்வார். நம்முடைய படகில் அவர் ஏறுவார். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வோம். அவரை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது மட்டும்தான் அமைதி நிலவுகின்றது, மகிழ்ச்சி நிலவுகின்றது. நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் இயேசுவுக்கே நாம் முதலிடத்தை கொடுக்க வேண்டும். அவருடைய வாழ்வில் இருந்தால் எந்த ஒரு புயலும் நம்மை அழிக்காது. நம் நம்பிக்கையில் சூழ்ந்து போகின்ற அனைத்து தருணங்களும்
பிரச்சனைகள் மூழ்கியிருக்கின்ற தருணங்களிலும், யாருமே இல்லை என்று தவித்த தருணங்களிலும், என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை என்று தத்தளிக்கின்ற அந்த தருணத்தில் ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். அவர் அஞ்சாது நான் தான் இருக்கேன் என்று நம்மை நினைவுக்கு வருவார், நம்மை ஆசீர்வதிப்பார், தன்னுடைய கரத்தை நீட்டி நம்மை தேற்றுவார், நம்மை தாங்குவார். ஆக அந்த நம்பிக்கையில் தொடர்ந்து இந்த நாளை முழுவதும் நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து சூழ்நிலைகளையும், பிரச்சனைகளையும், நோய்களையும், தீராத சுமைகளையும் ஆண்டவருக்கு முன்பாக இறக்கி வைப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, இது அந்த புதிய நாளிற்காக நம்மை ஆசீர்வதிக்கின்றோம். கடந்த வாரம் முழுவதும், கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல் காத்தும் இந்த புதிய நாளையும் புதிய வாரத்தையும் நாங்கள் காணும்படி செய்த உமது மகா பெரிய கிருபைக்காக, இரக்கத்திற்காக உம்மை போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், உம்மை வணங்குகின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரை, இதோ இந்த வேளையில் எங்கள் வாழ்க்கையில் புயல் காற்றுகளையும் அலைகளையும் கட்டுப்படுத்தும் இந்த உலகத்தினுடைய இறைவனை, சீடர்களைப் போல நாங்கள் இந்த உலக கடலில் பல நேரங்களில் எதிர்பாராத துன்பங்கள், வியாதிகள் மற்றும் குடும்ப போராட்டங்கள் எனும் எதிர்காற்றுகளால் அலைகழிக்கின்ற பொழுது எங்களை கைவிடாத நல்ல ஆயனே, உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, சோதனைகளும் இருளுவிகளை சூழ்ந்து கொள்கின்ற பொழுது பயத்தில் நாங்கள் சோர்ந்து போகாமல் துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றுடைய ஆறுதல் நிறைந்த வல்லமை மிக்க அந்த ஒரு குரலை கேட்கின்ற ஒரு ஆன்மீக செய்திகளை எங்களுக்கு தந்தருளும். சூழ்நிலைகளுடைய பெரிய அளவுகளை பார்த்து நாங்கள் அஞ்சி நடுங்காமல் புயலை விட பெரியவரான திருமுகத்தை நோக்கி நடக்கின்ற ஒரு விசுவாச பயணத்தை எங்களுக்கு தாரும். பேதுருவை போல நாங்கள் விசுவாசத்தில் பலவீனப்பட்டு சந்தேக காற்றை கண்டு பாவத்திலும் கவலையிலும் மூழ்க தொடங்குகின்ற தருணங்களிலும் ஆண்டவரே எங்களை காப்பாற்றும் நோக்கி கதறுகின்ற தாட்சியை எங்களுக்கு தாரும். உமது இரக்கத்தின் கரத்தை உடனடியாக நீட்டி எங்களை தூக்கி நிறுத்தி உமது அமைதியின் படகிற்குள் எங்களை அழைத்து செல்லுமாறு கெஞ்சி வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் எங்களுடைய அனைத்து மன்றாட்டுகளையும் சமர்ப்பிக்கின்றோம். உம்மீது அசைக்க முடியாத நம்பிக்கையோடு உம்மிடம் சுவைக்கின்றோம். நீர் இன்று எங்களுடைய குடும்ப படகில் ஏறி, இது வாழ்க்கை படகில் ஏறி அமர்கின்ற பொழுது எல்லா புயல்களும் ஓய்ந்து போகும் என்பதை உணர்ந்து உம்மிடம் எங்களுடைய வாழ்க்கையே அர்ப்பணிக்கின்றோம். எங்களுடைய நம்பிக்கை உமது பாறை போன்ற வார்த்தையினால் உறுதிப்படுத்தி என்றும் எங்களோடு பயணிக்கின்ற ஒரு கிருபை எங்களுக்கு தாரும். ஆண்டவரை, இந்த புதிய வாரத்தினுடைய தொடக்கத்தில் எங்கள் வாழ்வையும் எங்கள் குடும்பத்தையும் நாங்கள் செய்ய இருக்கின்ற அனைத்து படிகளையும் உமது பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். இந்த வாரத்தில் நாங்கள் எடுக்கப் போகின்ற ஒவ்வொரு முடிவுகளிலும், செய்ய போகின்ற அனைத்து காரியங்களிலும் உமது ஞானம் வழி நடத்துதலும் எங்களோடு இருப்பதாக. இந்த புதிய வாரத்தில் எழுகின்ற அனைத்து சவால்களிலும், இன்று நான் சந்திக்கின்ற அனைத்து போராட்டங்களிலும் உமது பலத்தால் வெல்ல எங்களுக்கு துணிவை தாரும். புயல் காற்றில் தவித்து சீடர்களை நோக்கி நான் தான் அஞ்சாது என்று கூறிய வார்த்தை நினைவு கூர்ந்து எங்களுடைய வாழ்விலும் ஏதேனும் தடைகளையும் கவலைகளும் வருகின்ற பொழுது நீர் எங்களோடு இருக்கின்ற நம்பிக்கையோடு நாங்கள் தைரியமாக முன்னேறி செல்ல எங்களுக்கு உதவியாக வாரும். எங்களுடைய கைகளில் இருக்கின்ற அனைத்து காரியத்தையும், வேலைகளையும், பணிகளையும் ஆசீர்வதி. எங்கள் வேலையிலோ, தொழிலிலோ, படிப்பிலோ புதிய வெற்றிகளையும் நன்மைகளையும் நாங்கள் காண செய்திருளும். தேவையற்ற பயங்கள், மனக்கவலைகள் மற்றும் பாவ சோதனைகளிலிருந்து எங்களை பாதுகாத்து உமது தூய ஆவியாருடைய வழி நடத்துவதால் எங்கள் அனைவரையும் காத்தருளும். இந்த வாரம் முழுவதும், நாள் முழுவதும் நாங்கள் பிறருக்கு ஆசீர்வாதமாகவும் உமது அன்பை பிரதிபலிக்கின்ற கருவிகளாகவும் வாழ்ந்திட எங்களுக்கு உதவியாக வரும். இந்நாளில் நாங்கள் செபிக்கின்ற அனைத்து கருத்துக்களையும் பாதத்தில் வைத்து சமர்ப்பிக்கின்றோம். உமது தெய்வீக பிரசனத்தினால், பலத்தினால், வலிமையினால், ஆசீர்வாதத்தினால், நல்ல வரன்களால் எங்களை நிரப்பி எங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றி தந்திரலும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.